வணக்கம்மா. இப்போது நான் இன்றைக்கி பூஜைக்கு என்னென்ன வைக்கிறேன், அதுக்கு எப்படி நான் பண்ண பொடியை எல்லாம் ரெடி பண்ணி வச்சு சாமிக்கு வைக்கிறத காட்டுறேன். இதை பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போ வைக்கிறதெல்லாம் பாருங்கள். இது குபேர கோயிலில் வாங்கின விளக்கு. இந்த விளக்கை ஒரு விளக்கு வியாழக்கிழமையில் விளக்கு ஏற்றி நான் அதை வச்சு சாமி கும்பிடுவேன் நல்லெண்ணெய் ஊற்றி. இது இந்த விளக்கு. அதில் அந்த விளக்கில் 5 ரூபா காயின் போட்டு, இதில் 5 ரூபா காயின் போட்டு இந்த குபேர விளக்கு வாங்கிட்டு வந்தேன். அதுலேயே எல்லா இதுவுமே போட்டிருக்காங்க. அந்த விளக்கை வாங்கிட்டு வந்து 5 ரூபா காயின் போட்டு நான் ஏற்றிக்கிட்டு இருக்கேன் வீட்டில். எனக்கு எல்லா நல்ல காரியமும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதான் உங்களுக்கு இந்த வீடியோ காட்டலான்னு காட்டிக்கிட்டு இருக்கேன். நான் பாருங்கள் நான் என்னென்ன செஞ்சேன்னு. காசியில் போய் வாங்கிட்டு வந்தது இந்த பாருங்க. இந்த பைரவர், இந்த நரசிங்க பெருமாள், நரசிங்க பெருமாள். இது ஒருத்தர் சொன்னாங்க, 2 வாங்கி வச்சு சாமி கும்பிட சொல்லி. இது காசியில் வாங்கினது. ஓகேங்களா? ஐயருங்க வரேன். இது காசியில் வாங்கின அன்னபூரணி. இது 2 காசியில் வாங்கின அன்னபூரணி. இப்போ இதெல்லாம் நான் எப்படி வச்சு இந்த பொடி வச்சு நான் சாமி கும்பிட்டு நான் கண்ட பிள்ளைன்னா உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஏறுங்க வரேன். இந்த வேலு, இந்த வெள்ளி வேலு, இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இது உண்மையிலே நடந்த கதை. சரி, நல்ல அன்னபூரணிக்கு அரிசி வச்சு நான் இதை வைக்கிறேன். இதை நான் எப்படி வைக்கிறேன், எப்படி கும்பிட்றேன், இது ஒரு மாதத்துக்கு ஒருக்கா மாற்றணும். அமாவாசை கழிச்சு இல்லை பௌர்ணமி கழிச்சு அப்படி எதையாவது ஒரு இதில் ஒரு வியாழக்கிழமையில் தான் அந்த அரிசியை காரணம். ஏன்னா வெள்ளிக்கிழமை கொட்டக்கூடாது. அதனால் வியாழக்கிழமையில் தான் வைக்கணும் அரிசியில். அரிசி இருக்கிறியா? அந்த கிராம்பு எடுத்துக்கணும். அன்னப்பூர்ணியில் போட்டு வைக்கணும். வச்சுட்டு அன்னப்பூர்ணி போட்டு வச்சுட்டு அரகஜா, அது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். புணுகு அதை வாங்கி நீங்கள் என்ன பண்ணணும், அதில் லைட்டாக அந்த சாமிங்களுக்கு வச்சா ஃபுல் பவர் கிடைக்கும் அந்த சாமிக்கு. அரகஜாவும் புணுகும் வாங்கி வைக்கணும். இந்த பாருங்கள், புணுகும் அரகஜாவும் வச்சுருக்கேன் இங்கே இல்லையா? இந்த பாருங்கள், இப்போ நான் வைக்கிறது பாருங்கள். புணுகு சாமிக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இதை வைக்கிறது. அரகஜாவும் புணுகும் வச்சுட்டோமா? இப்போது சாமியை உக்கார வச்சுக்கணும். இது அன்னபூர்ணியம். அதில் ஒரு அரிசி 2 போடணும். போட்டோமா? அதுக்கு என்ன செய்யணும், காசு, ஏலக்காய், வருங்க காசு சுற்றிலும் காசு வைக்கணும். காசு வச்சுட்டு அந்த அம்மாக்கிட்ட இப்போ ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காயை அதில் வைக்கணும். கடைசி அந்த ஏலக்காயெல்லாம் எடுத்து நம்ம கழுவும் போது அதை பொடி பண்ணி சாம்பிராணியில் போட்டுறோம். ஏலக்காய் போட்டோமா? இப்போ கிராம்பு, கிராம்பு போடுறோம். இப்போ கிராம்பு போட்டு வாசம் மனமாக இருக்கும் அந்த சாமி இடமே. இப்போ நம்ம பச்சை கற்பூரம், அந்த அம்மாக்கிட்ட பச்சை கற்பூரம் போடுறோம். அப்படியே நுணுக்கி அவங்க மேலே அப்படி தூவி விடணும் பச்சை கற்பூரத்தை. ஒன்று ஆயிடுச்சா? இப்போ இன்னொரு அன்னபூர்ணி வைப்போம். அந்த அன்னபூர்ணிக்கு சந்தனம், குங்குமம் அதை வச்சு இதை சுற்றி போட்டு விடும். ஏலக்காயும் கிராம்பும் போட்டு
இதுக்கு மேலே அந்த அம்மாவை தூக்கி கரைக்கணும். இந்த அம்மா எங்கே இருக்காங்க? இப்போ அவங்களுக்கு நான் பொட்டு வைக்கிறேன். பாருங்கள் எப்படி வைக்கிறேன்ட்டு. அப்படியே வாசமாக வைக்கணும். அவங்களுக்கு வைக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கணும். இப்போ இதுக்கு அரகச்சை புணுகு, இது புணுகு, அரகச்சை, அரகச்சை புணுகு. சரிம்மா? இப்போ இந்த அம்மாவை இதில் உட்கார வைக்கணும். இந்த அம்மாவை அதில் உட்கார வச்சு இந்த அரிசியில் இந்த அரிசி 2 எடுத்து அதில் போடணும். போட்டோம்னா காசு வைக்கணும். பச்சை கல் மேலே பச்சை அவங்க இப்படியே பேசும். நேருக்கு நேரம் நம்மகிட்ட வச்சுட்டேன். இப்படிக்காக வச்சுட்டோம்னா இந்த அம்மா வாங்கி வச்சுட்டோம். அந்த அம்மாவோட மாலை அவங்களுக்கு காசியிலேருந்து வாங்கிட்டு வந்த சிகப்பு மாலை அவங்கள கரைச்சிட்டோம். இன்னொன்று எடுத்துக்கலாம்.